யாரிடம் பேசினாலும் தவறு. சந்தேக பேயால் உருக்குலைந்த குடும்பம். தலையில் கட்டையால் அடித்து கொன்ற கொடூரம். மனைவியையும் கொன்று தானும் உயிரை விட்ட பரிதாபம். தாய் தந்தையை இழந்து நிர்கதியாய் நிற்கும் 2 பிஞ்சுகள். மனதை உலுக்கிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? காலையில விடிஞ்சதும் விவசாய வேலைக்கு போன ஒருத்தர் மரத்துல தொங்குன நிலைமையில இருந்த சடலத்தை பார்த்து பயந்து போய் எல்லாரையும் ஓடிவாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே அங்க ஓடின ஊர் மக்கள் கூட்டமா கூடுன நிலைமையில அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஒருத்தர், அட இது நம்ம ராஜுப்பா, இப்படி பண்ணிக்கிட்டாரே அப்படின்னும், யாராவது உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர், நேத்து நைட்டு வரைக்கும் அவங்க வீட்டுல ஒரே சண்டைப்பா, முதல்ல அவங்க மனைவி கிட்ட இவர் இறந்து போனதை பத்தி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போன கொஞ்சம் பேரு வெளியில இருந்தே அந்த அம்மாவோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் எந்த பதிலும் வராததுனால வெளியே நின்னுகிட்டு இருந்தவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க அவரோட மனைவி ராணி தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே 2 குழந்தைங்களும் அழுதபடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க என்ன நடக்குது, என்ன ஆச்சுன்னு அதிர்ச்சியான ஊர்க்காரங்க உடனே போலீஸுக்கு தகவல் சொன்னாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 சடலங்களையும் கைப்பற்றி நடத்தின விசாரணையில வெளியாச்சு அந்த மனச உலுக்குன சம்பவம். தெலங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் சதாசிவபேட்டை மண்டலம் சித்தாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயசான ராஜு. இவருக்கு ராணிங்கிற மனைவியும் 12 வயசுல ஒரு மகனும் 10 வயசுல ஒரு மகள்னு 2 குழந்தைகளும் இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணமாகி சில வருடங்கள் நல்லா மகிழ்ச்சியா தான் இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் ராஜு மது பழக்கத்துக்கு அடிமையான நிலைமையில 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு அதிகமாகி இருக்கு. ராஜுவோட மது பழக்கத்தோட மனைவி மேல அதீத அளவு சந்தேகமும் அவருக்கு உண்டாகி இருக்கு. இதனால ராஜுவுக்கும் ராணிக்கும் தினந்தோறும் சண்டையும் உண்டாகி இருக்கு. ஒரு நாள் கூட விடாம ராஜு மது குடிச்சிட்டு வந்து ராணி கிட்ட தகராறு செய்யறதும் சண்டை போடுறதுமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராணி யார்கிட்ட பேசினாலும் திட்டுறது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தேகப்பட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால பயந்து போன ராணி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட பேசாம இருந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ராஜுவோட சந்தேக புத்தி வளர வளர நாள்தோறும் ராணிக்கு அடியும் உதையுமா காலம் ஓடி இருக்கு. இதனால ராணி மன அழுத்தத்துக்கு ஆளாகி வீட்டுல குழந்தைங்களோட முடங்கி கிடந்திருக்காங்க. இதே போல நாட்கள் போக போக அன்னைக்கு தான் ராணியோட கடைசி நாளா மாறியிருக்கு. வழக்கம் போல ராஜு மதுவை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த நிலைமையில ராணியோட நடத்தைய பத்தி ரொம்ப தரக்குறைவாவும் ஆபாசமாவும் கீழ்த்தரமாவும் பேசி சண்டை போட்டிருக்கான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் பொறுத்து போன ராணி அன்னைக்கு ரொம்பவே ஆத்திரமாகி பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்துன நிலைமையில வெறி பிடிச்ச மாதிரி மாறின ராஜு பக்கத்துல கிடந்த கட்டையை எடுத்து ராணிய கண்மூடித்தனமா தாக்குனதா சொல்லப்படுது. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இத பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து போன ராஜு பக்கத்துல விவசாய நிலத்துல இருந்த மரத்துல தூக்குல தொங்குனதா விசாரணை செஞ்ச போலீஸ்காரங்க கிட்ட அந்த 2 குழந்தைகளும் அழுதுகிட்டே சொன்னாங்க. பெரும் பயத்துல இரவு முழுக்க தாயோட சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த குழந்தைங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யறதுக்கு போலீஸ்காரங்க ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இந்த சம்பவத்தால அந்த கிராமமே சோகத்துல மூழ்கி இருக்கு.